கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல ஆமென். இந்த 6 நாளும் கர்த்தர் நம்ம கூட இருந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் இந்த 7ஆம் நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஆமென். அந்த மகிமை உள்ள தேவன் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் ஆமென் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு பரியந்தம் நாம் கூட இருப்பேன் என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறது. கரங்களை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அவன் எப்படி இருப்பாரா? முடிவு பரியந்தம் அப்படின்னா கடைசி வரையிலும் நம்ம கூட அவர் இருப்பேன் என்று அவர் வாக்குப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரும் கூட ஆண்டவர் இருப்பாரு. அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு கூட, ஜெபிக்கிறவங்க கூட, ஆராதிக்கிறவங்க கூட, அவருக்கு உண்மையாக அவன் இருக்கிற அனைவரோடும் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடைசி வரையில நம்ம கூட இருப்பேன் என்று அவர் வாக்குப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் வாசிக்க கேட்போம். தாவீது செய்கைகள் எல்லாம் புத்திமானாக நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், தாவீதோடு இந்த கர்த்தர் நம்ம கூட அவர் இருக்கிறார் நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல தாவீதோடு இந்த கர்த்தர் நம்ம கூட அவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இது சத்தமா சொல்லுங்களேன். இங்கு ஆமென் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை முழுமையாக படிக்கும் போது தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று சதி திட்டங்களை செய்தார்கள். அல்லேலூயா. ஆமென். நல்லா புரிந்துக்கிடுங்க. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். ஆனால் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சதி திட்டங்கள் ஆலோசனைகள் செய்தார்கள் என்று
அந்த வேதத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சதித்திட்ட ஆலோசனைகள் செய்தது யார் என்றால் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் சவுலுடைய சதித்திட்டங்களை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த சவுல் ஏன் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சதித்திட்ட ஆலோசனைகளை அவன் செய்கிறான் என்றால் காரணம் என்னவென்றால் தாவீதின் மேல சவுல் பொறாமைப்படுகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் தாவீதின் மேல சவுல் பொறாமைப்படுகிறார் என்றால் தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார். தாவீதுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படுகிறது. தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6-9 வசனங்களை வாசிக்கும் போது அங்கு வேதம் சொல்லப்பட்டு வாசிக்க கேட்போம். தாவீது பெலிஸ்தியரை கொன்று திரும்பி வந்தபோது ஜனங்கள் இருந்து ஆடல் பாடலோடு ஸ்திரீகள் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாக ராஜாவாக சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த சகோதரிகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று அவை சத்தம் போட்டு அவர்கள் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகவும் எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள். இன்னும் ராஜா மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகரமாய் பார்த்தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இங்கே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஆமென் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த தாவீது பெலிஸ்தியரை கொன்று அவன் வரும்போது ஸ்திரீகள் எல்லாம் பாடலை பாடி என்ன செய்து துதித்து சந்தோஷமாக சவுலுக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பாடலோடு எப்படி கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தபடியினால இங்கே பாடலோடு வருகிறார்கள். எப்படி பாடலோட சவுல் கொண்டது 1000 தாவீது கொண்டதோ 10,000 என்று ஆடலோடு பாடலோடு வந்தபோது இதை பார்த்த கேள்விப்பட்ட சவுலுடைய இருதயம் ரொம்ப அவனுக்கு பொறாமையை ஊட்டினது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். அந்த நாளில் தான் ஐயோ எனக்கு 1000 தானா தாவீதுக்கு 10,000 என்று சொல்லி அவன் பொறாமைப்பட்டு அந்த நாளிலிருந்து தாவீதை கொலை செய்யும்படியாக அவனை அழித்து போடும்படியாக அவன் சதித்திட்ட ஆலோசனைகளை அவன் செய்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். தாவீதை எல்லோரும் உயர்த்தி புகழ்ந்து பேசுகிறார்கள். தாவீதை புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே சவுலுக்கு அந்த உயர்வு கிடைக்கவே இல்லை என்று சொல்லி சவுலுக்கு துக்கம் வந்துவிட்டது, பொறாமை வந்துவிட்டது. அந்த பொறாமையினால சவுலை அழிக்க சதித்திட்ட ஆலோசனைகளை செய்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியினால சவுலுடைய சதித்திட்ட ஆலோசனைகள் ஒன்றுமே அவனை மேற்கொள்ள முடியவில்லை. தாவீதை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதிலே சொல்லுங்களேன். அண்ணா சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற வாசிக்க கேட்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலதுபட்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன்
கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுடைய நம்பிக்கை விசுவாசத்தை பாருங்களேன். கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அதனால் ஒருவனாலும் என்னை அசைக்க முடியாது என்று அவருடைய நம்பிக்கை. ஏன்? தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அதனால்தான் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தாவீதோடு கர்த்தர் இருந்தபடியினால சவுலினால ஒன்றும் செய்ய முடியல. தாவீது உயர்ந்து கொண்டே இருக்கிறான், தாவீது ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறான். சவுல் அதை பார்க்க அவனுக்கு பொறாமைகள் அதிகமாக வந்த உடனே அவன் சதித்திட்டாலோ செய்து கொண்டிருக்கிறான். இவனை எப்படி அழிக்கலாம், இவனை எப்படி கொலை செய்யலாம் என்று அவன் சதித்திட்ட ஆலோசனைகளை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் தாவீதோடு கர்த்தர் இருந்தபடியினால தாவீதை சவுலினால ஒன்றும் செய்ய முடியல. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசிக்கும் போது அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. கரங்களை வைத்து சொல்லுங்களேன். இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்துல உங்களுக்கு விரோதமாகவும் மனிதர்கள் சதித்திட்டங்கள் ஆலோசனைகளை பண்ணலாம், செய்யலாம். அங்கே சொல்லுங்களேன். ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம அமேசத்தை உயர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஜெபத்து மூலமாக, உபவாசத்து மூலமாக அமேசத்தை கர்த்தரை ஆராதிக்கிற நிமித்தமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் சதித்திட்டங்களும் ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. உங்களுடைய சுற்றுவட்டாரங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். ஆமென். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசலாம், சதித்திட்ட ஆலோசனை பண்ணலாம், உங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சதித்திட்டங்கள் பண்ணலாம், தேசத்தை விட்டு துரத்த வேண்டும் என்று அவர்கள் சதித்திட்ட ஆலோசனை பண்ணலாம், உங்களை அழிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று கூட சத்துருக்கள் சதித்திட்ட ஆலோசனை பண்ணலாம். ஆனா தாவீதோடு இருந்த கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்க கூட இருக்கிற வரையிலும், அல்லேலூயா சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிற வரையிலும் எவராலும் உங்களை ஒன்று செய்ய முடியாது, உங்களை ஒருவனாலும் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற என் தேவனாய கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று நீங்கள் மறந்து போவாதீர்கள். இங்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற மந்திரங்கள் வாய்க்காமல் போகும். செபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சதித்திட்ட ஆலோசனைகள் படுகிறார்களா, அது வாய்க்காமல் போகும். எரேமியா 20:11 வாசிக்கும் போது அங்கானுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுகிறேன். இன்னும் சத்தமா சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுகிறேன். இன்னும் சத்தமா சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுடைய கொம்பை உயர்த்துவேன்னு சொல்லுகிறார். நீதிமானுடைய கொம்பை உயர்த்துகிற தேவன் துன்மார்க்கனுடைய கொம்பை வெட்டி போடுவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 75:10 வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். சங்கீதம் 75:10 சீக்கிரமாக. சங்கீதம் 75:10 துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். சபையிலே தேவ செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன், இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, செபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய கொம்பை அவர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய கொம்பை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளின் வார்த்தையின்படி அவர் தாவீதோடு இருந்த அந்த தேவன் நம்ம கூட இருக்க போகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இந்த சத்தமா சொல்லுங்களேன். தாவீதோடு கர்த்தர் இருந்தபடியினாலே சவுலினாலே மேற்கொள்ள முடியல. சவுலுடைய சதித்திட்ட ஆலோசனைகள் ஒன்றும் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் தாவீதோடு கர்த்தர் இருந்தார். இந்த தேவனுடைய
பிள்ளைகளோடு அவர் இருக்கிறார். அப்படியே நாம் கண்களை மூடுவோமா, செபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். தாவீதோடு என் தேவனாய் கர்த்தர் இருந்து அதனால சவுலால தாவீதை ஜெயிக்க முடியல, மேற்கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, அந்த தாவீதோடு கர்த்தர் இன்னைக்கு எங்க கூட இருக்கிறீங்க. தேவ செய்திகளை கேட்டவுடைய பிள்ளைகள் அனைவரோடும் நீங்க இருக்கிறீங்கப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.